திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 6 வயது சிறுவன் பலூனை விழுங்கியதால் தொண்டையில் சிக்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கமலநாதன். வணக்கம் கமலநாதன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியை சேர்ந்த குமார், சத்யா தம்பதியினர் துணி வியாபாரம் செய்து வரும் நிலையில் இவர்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறந்த நிலையில அதில் 6 வயதான சோமநாத் தனியார் பள்ளியில் படித்து வந்துள்ளார். குமார் மற்றும் சத்யா வழக்கம் போல் பர்கூர் பகுதியில் துணி வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்த சோமநாத் பலூனை விழுங்கியதாக கூறப்படுகிறது. பலூன் தொண்டையில் சிக்கியதால் சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு திடீரென மயங்கி கீழே விழுந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுவனை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனை அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது சிறுவனின் தொண்டையில் பலூன் சிக்கியதாக தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில மருத்துவமனையில் சிகிச்சையில் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர். மேலும் நாற்றம்பள்ளி போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுமதித்த நிலையில் 6 வயது சிறுவன் பலூனை விழுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.